Taste the Daily. மணிகண்டன் சார், இப்போ என்னன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு கூட்டம் கூடுது அப்படின்னா 4.5 ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தியிருக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த 4 வருஷத்துல திமுகவுடைய ஆட்சியை பார்க்குறாங்க, மக்கள் கம்பேர் பண்ணுறாங்க, அதையெல்லாம் பார்த்து கூட அவங்க திரள்றாங்க. இல்லை 2.25 கோடி மக்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிமுகவுக்கு, அவங்க கூட திரள்றாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதை பார்த்து ஒரு ஆளும் அரசு பயப்படுறாங்கன்னு சொல்றத எப்படி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நியூசிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. திருமதி நாச்சியால் சுகந்தி அதிமுகவுடைய ஒரு அந்த அமைப்போடு சேர்ந்த ஒரு முக்கிய நபர் அப்படிங்கிறதுனால போற போக்குல ஏதோ எல்லா திறமைகளும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை பார்த்துட்டு பேசுறதை என்னால ஏற்க முடியல. மரியாதைக்குரிய எங்க திராவிட நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே யாருக்கிட்ட இல்லாத ஒரு டெலிபிராம்டர், அவர் கண்ணுக்கு மட்டுமே தெரியுற டெலிபிராம்டர் கொடுத்தீங்கன்னா இதை விட அற்புதமா பேசுவாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, டெலிபிராம்டர் கலைஞர் டிவில இருந்து எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சுக்கிங்கன்னா அருமையா பேசுவாரு அப்படிங்கறது முதல்ல அவங்களுக்கு சொல்ல தெரிவிக்கிறேங்க. அதே மாதிரி என்ன சுற்றுப்பயணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க மரியாதைக்குரிய திராவிட மாடல் நாயகர் ஒரு வீட்டுக்கு போறாரு, அங்க உள்ள ஒரு இளைஞரை பாக்குறாரு, பக்கத்துல இருக்க பெண்ணை பார்த்து இது யார் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐயா என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. ஏன் அவருக்கு மக்களுடைய பல்ஸ் தெரியாதாங்க, என்னவோ இவர் தான் 17 என்ன வெள்ளம் சேர்த்துறீங்க என்ன போடுறீங்கன்னு கேட்கிறாருங்கிற மாதிரி அவர் தெளிவா சொல்றாரு. என்னுடைய மனைவி அப்படிங்கிறாரு. அப்படியா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் கில்லி மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கறத முதல்ல அவங்களுக்கு சொல்ல விரும்புறேங்க. ரெண்டாவது விஷயம், 2011 நினைவுங்க, செம்மொழி மாநாடுன்னு போட்டு திமுக இறுதி அத்தியாயத்தை கோயம்புத்தூர்ல எழுதி அதுக்கு அடுத்து ஒரு மாதத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அங்க முதல்ல அந்த ஆட்சிக்கு எதிரான முதல் கூட்டத்தை கோயம்புத்தூர்ல போட்டிருந்தப்ப நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அந்த கூட்டம் முடிஞ்சு அவிநாசி சாலை மீண்டும் தொடர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. நேத்து காலையில மரியாதைக்குரிய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல இருந்து காலையில 5 மணிக்கு புறப்பட்டார். அவரோட நாங்களும் போனோம். போய் அந்த இதுல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்க. உள்ளபடியே சொல்றேங்க, சேர்க்காத கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம். எடப்பாடி பழனிசாமி என்ற எளிய மனிதரை பார்த்து தான் கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் சொல்லி காப்பாத்த வாப்பா மவராசா அப்படின்னு அந்த மக்கள் முகத்துல அந்த பிரகாசம் தெரிஞ்சுதுங்க. மேக்கப் போடாத உண்மையான விவசாயி, நம்ம பக்கத்து வீட்டு சித்தப்பேன், எதுக்கு வீட்டு மாமே, நம்ம பெரியப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வோட மக்கள் எல்லாம் அங்க இது பண்ணாங்க. அதுல ஒரே ஒரு திருஷ்டி பரிகாரமா என்ன இருந்ததுன்னா, மத்திய அரசு அவருடைய உயிருக்குள்ள அச்சுறுத்தலை கருதி புதிய பாதுகாப்பு Z+ கொடுத்ததுனால ஏறத்தாழ ஒரு 15 பேர் 2 பக்கமா அவரை சுத்தி நின்னப்ப அது மக்கள் கிட்ட அணுகிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த டெல்லி பாதுகாவலர்களை கூப்பிட்டு, இல்ல இதெல்லாம் என் மக்கள், என் மக்கள், எனக்கு எந்த தமிழக மக்களால ஆபத்து வந்துடாது, அதனால அவங்க என் கிட்ட வர்றதை தடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா சார், இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு செயற்கையா ரோட்ல ஒருத்தர் நடந்து போவாராம், திடீர்னு ஒரு அம்மா சந்தில இருந்து ஒடியாருமா கும்மி அடிச்சு பாடுமாங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நம்ம உறவினருங்கிற மாதிரி போய் அவர்கிட்ட கை கொடுத்த அந்த அணுகுமுறை, அந்த அவங்க முகத்துல இருந்த அணுகுமுறை, நாடகத்தனம் எதுவும் இல்லாம, போலித்தனம் இல்லாம, செட்டப் இல்லாம, செயற்கை இல்லாம, ஏற்பாடு இல்லாம, துட்டு இல்லாம, 200 ரூபாய் இல்லாம தானா சேர்ந்த கூட்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட்டத்தை நான் பாத்துங்க. புரியுது சார். இப்ப ஒரு கட்சி இல்ல ஒரு கட்சி தலைவர் அவங்க நல்லா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி யதார்த்தமா இருக்கிறாங்க, நல்லா ஆட்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் கூடுறது இயல்புதான். ஆனா அதை பார்த்துட்டு ஆளும் அரசு ஏன் பயப்படணும்? இன்னும் ஆழமாவே நான் கேட்கிறேனே, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட்டு எங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பெருமை பேசிக்கொள்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் ஏன் பயப்படணும்? அதாவதுங்க, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ஒரு அந்த ஸ்லோகனோட இதை ஆரம்பிச்சிருக்காருன்னா அது ஒரு ரிலவென்ட் இருக்குது, அதுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுங்க. ஒரு எதிர்கட்சி தேர்தல் வரப்போற சமயத்துல மக்கள்கிட்ட தனக்கு இன்னும் நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்திக்கணும், அவங்க பிரச்சனைகளை கண்டறியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி ஆந்திராவில ரெட்டிகாரு நாயுடுகாரு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பயணத்தை தொடங்கினாங்களோ அந்த மாதிரி இவர் பண்றாரு சார். எதிர்கட்சியா இருக்கிறப்பயே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எந்த ஊர்ல எல்லாம் ஆலமரம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு செட்டப்பை போட்டு ஜம்மு காலத்தை வச்சு ஒரு சொம்பு தண்ணியை பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஜீபூம்பா பொட்டி வச்சுக்கிட்டு வாங்க உங்க பிரச்சனையெல்லாம் எழுதி போடுங்க,
நான் ஸ்டாலின் தான் வர்றாரு, நல்லாட்சி தர போறாரு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி ஒரு ஜீபூம்பா பொட்டி வாங்கினாரு. அந்த பொட்டியை வந்து நான் ஆட்சிக்கு வந்த 100 நாட்கள் உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. நம்ப முடியாத 506 வாக்குறுதிகளை வந்து 99.9% நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு தெம்பா சொல்றாரு இப்ப இருக்கிற இந்த திராவிட நாயகரு. மகளிரை முன்னேற்றி விட்டோம், சாதாரண என் வீடு மட்டும்தான் முதல்வன், எல்லாரும் எல்லா மாணவரும் முதல்வன் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டம் எல்லாம் சொல்லி மாணவர்களை முன்னேற்றி விட்டோம், சமுதாயத்துல தமிழ்நாட்டை முன்னேற்றாத இடமே இல்ல, எல்லாத்தையும் முன்னேற்றிட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த அச்சம்? என்ன ஓரணையில் திரள்வோம். அதாவது தீபாவளி அன்னைக்கு யாராவது பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்களா, இல்ல பொங்கல் அன்னைக்கு யாராவது பட்டாசு வெடிப்பாங்களா? நீ 4 வருஷமா செஞ்ச சாதனை என்ன, என்னென்ன சாதனை பண்ண, தமிழகத்துல இந்த அளவுக்கு நான் முன்னேற்றி இருக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், RN ரவி காரணம் அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படிங்கிறது சொல்றதுக்கு எதுக்கும் யோகியது இல்ல. சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு, விண்ணை முட்டும் விலைவாசி, தமிழ்நாடு வந்து 2வது பீகாரா மாறிட்டு இருக்குங்கிற மாதிரி போதை களத்தின் உச்சபட்ச இந்தியாவின் கேந்திரமாக மாறிக்கொண்டிருக்குது. 24 லாக்அப் டெத், 25வதா பாத்தீங்கன்னா திராவிட போலீஸ் ஒருத்தனை வந்து கடத்திக்கிட்டு போய் அவன் உடம்புல ஒரு பாகத்தை கூட விட்டு வைக்காம அந்த அஜித்குமார்ங்கிற அப்பாவிய அடிச்சே கொண்டு இவ்வளவு அவலம் நடக்குது. அடுத்த நாள் புரியுது சார். இந்த அவலங்கள் எல்லாமே தான் மக்கள் கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆனதாலதான் எதிர்கட்சி தலைவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இதை வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் வந்து அதை பார்த்து பயந்துதான் அவர் வந்து துறை செயலாளர்களோடு மீட்டிங் நடத்துறாரு அப்படின்னு அவருடைய அலுவல்களை வந்து நம்ம எப்படி சொந்தம் கொண்டாடுறது? சொன்னா நீங்க உடனே குறுக்கு சென்சார் அப்படிவீங்க, எதையோ ஒண்ணு பார்த்து ஏதோ ஒண்ணு சூடு போட்டு வச்சுப்பாங்களா, அந்த மாதிரி நிலை தெரியாம இருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில்? இது மக்களின் எழுச்சி, மக்களுடைய வயிற்றெரிச்சல், கும்பி எரியுது குடல் காயுதுன்னு ஒரு காலத்துல இவங்க கலர் கலரா கதவசனம் விட்டாங்களா, இன்னைக்கு உண்மையாலுமே உள்ள அத்தனை மக்களுடைய கும்பி எரியுது குடல் காயுதுங்கிறப்ப பகட்டு மேக்கப் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பேண்ட் சூட் போட்டுட்டு இவர் போறாரு. என்ன பண்றது? அதாவது கடைசி நேரத்துல பத்தி எறிகிறப்ப பெட்ரோலை ஊத்தி அமைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு, ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், என் குடும்பமே 4 தலைமுறையே உங்களுக்கு ஓட்டு போட்டதில்ல, எனக்கு நீங்க தானே முதலமைச்சர், உங்ககிட்ட நான் ஒரு பணிவா கேட்கிறேன், தயவு செஞ்சு கூடுமான வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் நீங்க போய் எல்லா மக்களையும் சந்திங்க. தமிழகத்துல உள்ள அத்தனை வீடுகளுக்கும் நீங்க எப்படியாவது ஒவ்வொருத்தரையும் வீட்டுல போய் சந்திக்கணும் சார். அவர் வீடியோ கால்ல பேசிட்டு தானே சார் இருக்கிறாரு. எங்க அவங்களுடைய நிர்வாகி அனுப்புறாரு, உடனே அவங்க போய் எல்லாம் செக் பண்றாங்க, டீ கொடுத்தாங்களான்னு கேட்கறாரு. ஓ டீ எல்லாம் கொடுத்தாங்களா, நான் கூட வந்திருப்பேனே அப்படின்லாம் ரொம்ப சகஜமா பேசுறாரு. அதெல்லாம் பார்த்து கூட நீங்க வந்து ஏன் இப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல சார், அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, தயவு செஞ்சு திமுக காரங்க கூடுமான வரைக்கும் ஒரு வீடியோ கால் போட்டு முதலமைச்சர் முகத்தை ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்க நேர்ல காட்டுங்க. அப்பதான் இந்த கோபம் பத்திக்கிட்டு வரும். 506 நம்ப முடியாத வாக்குறுதியை கொடுத்து எங்களை ஏமாத்தினிய, தாலிக்கு தங்கம் கொடுத்த மவராசி எங்க, அம்மா கிளினிக் கொடுத்த அந்த மவராசி எங்க, 11 மருத்துவக் கல்வி வாங்கி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி எங்க, போலி பகட்டு ஏமாற்று வாய் சுருட்டல் வாய்ப்பந்தல் போட்டுட்டு எங்களை ஏமாத்திட்டு ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் எங்களை தகுதி பாப்பியா அப்படின்னு பெண்களுக்கு அந்த முகத்தின கிட்ட பார்த்தாப்ப ஆக்ரோஷம் ஆவேசம் அத்தனையும் வரும். வெறும் 210 இடத்துல ஜெயிப்பேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லியிருக்கு. 210 220 இடத்துல ஜெயிக்கிறது தயவு பண்ணி இந்த திமுக காரங்கதான் இருக்குது. அந்த முதலமைச்சர் முகத்தை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் காட்டுங்க. பத்திக்கிட்டு எரியும், அடிவயிறு பத்திக்கிட்டு எரியுது. 2024 தமிழகமே திமுக எதிராக பத்திக்கிட்டு எரிய போது தூக்கி எறிய போகிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி. நன்றி. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். சேலம் மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருக்கேன். இந்த சுற்றுப்பயணம் என்ன செய்தியை தமிழகத்துக்கு தரப்போகுது? தமிழகம் விடியல் கிடைக்க போகுது அப்படிங்கிற செய்தியை சொல்லுதுங்க. நாச்சியால் சுகந்தி மேடம் பேசுறப்ப நாடகம் நாடகம் அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா, வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. இது அட்ரஸ் டு தமிழக முதல்வருங்க. உலகத்தை காப்பவன் பழனியில் இருக்கும் பழனிசாமி, தமிழகத்தை காப்பவன் சேலத்தில் இருக்கும் பழனிசாமி. வேண்டும் சாமி மீண்டும் சாமி, தமிழகத்தை காக்க வந்த எங்கள் எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமி. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இந்த சுற்றுப்பயணம் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.